ஏன் இப்படி போறாங்க? பஸ் என்பது ஒரு சேவை. மக்களுக்கு சேவை வழங்கக்கூடிய ஒரு விதம். அவங்களும் வந்து உழைக்கணும். அதுவும் நாங்க இல்லன்னு சொல்லல. ஆனா, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய ஒரு துறையில் இருந்து கொண்டு ஏன் இந்த ஓட்டம்? இதுல எதுவும் யாருக்கும் எதுவும் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? எங்களுக்கே ஒரு பதட்டம். வீடு போய் சேரும்போது அவ்ளோ ஒரு டென்ஷன். கடவுளே! அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளும் ஓடிக்கிட்டே இருந்தது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால நாங்க கூட பாதையில போகும்போது நெறைய பஸ்ஸ பார்த்துருக்கோம். பொறுமையா போறவங்க இருக்கிறாங்க. மக்களை நிதானமா ஏற்றிட்டு போறவங்களும் இருக்கத்தான் செய்றாங்க. அதே நேரத்தில் போட்டி போட்டு ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஓட வேண்டும் என்று ஓடுபவர்களையும் நாங்கள் பார்த்துக் கொண்டு தான் இருக்கிறோம். ஏன் இதற்காக? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய விபத்துகள் அண்மை காலமா அதிகரித்திருக்கிறது. செய்திகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விபத்துக்களால் மக்கள் சில நேரங்களில் இறந்தும் விடுகிறார்கள். சில நேரங்களில் பெரிய அளவு உடல் ரீதியான பிரச்சனையில் அவர்கள் அவதிப்படுவதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இவ்வளவு வேதனையான விடயம். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு உயிர் என்பது தேவையானது. அவரவர்களுக்கு அவர்களுடைய பாசமானவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு தேவையானவர்கள். அதனால உங்களை நம்பி உங்கள் அ பஸ்ஸில் ஏறி பயணம் செய்கிறார்கள். அப்போ நீங்க அவங்கள கவனமா உங்க வீட்டு உறுப்பினர் மாதிரி அவங்கள கவனமா நீங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல நீங்க சேர்க்கணும். அந்த பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கு இல்லையா? அப்படின்ற ஒரு விடயம் இருக்குது. ரொம்ப எல்லாருமே இன்னைக்கு பார்க்குறாங்க. எல்லாருக்கும் புரியுது. ஆனா, அது ஏன் செயல்படுத்த முடியல? அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு தானே!